வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு ஒரு அருமையான பட்டிமன்றம் நம்ம பார்க்க போறோம். நம்மிடையே முனைவர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களும், முனைவர் முருகையன் ஐயா, அசோகன் ஐயா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேவதி மேடம் அம்மாவும் தேவசனா அம்மாவும் நம்மளோட பங்கேற்றாங்க. இவங்க இன்னைக்கு அறிவியல் எவ்வளவு தூரம் நம்ம பெரியவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள் என்ற தலைப்பில் நம்முடைய பட்டிமன்ற உரையாடலை நடத்த உள்ளார்கள். வணக்கம் ஐயா. இப்போது நம்ம பட்டிமன்றத்தை தொடங்குவோம். உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு மட்டுமில்ல பெரியவர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இன்றைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்மையெல்லாம் காற்றின் வழியாக பல காதுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் சென்று சேரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிற மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் நிர்வாக குழுவுக்கும், அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கும், மிக குறிப்பாக இன்றைய நமது நிகழ்ச்சியை மிக குறுகிய காலத்தில் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே ஏற்பாடு செய்து நம்மை ஒருங்கிணைத்திருக்கிற அருமை சகோதரி பேராசிரியர் பாரதி அவர்களுக்கும் முதலில் வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்ற நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். ஒரு நல்ல தலைப்பை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சமுதாயத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு தான். இன்றைய சூழலில் அறிவியல் பற்றிய சிந்தனைகள் இளைய தலைமுறைக்கு தெரிந்திருக்கிற அளவுக்கு பெரியவர்களுக்கு போய் சென்று சேர்ந்திருக்கிறதா? அவங்க முதியவர்கள் என்று சொன்னார்கள், நான் அதை கொஞ்சம் மாத்தினேன் பெரியவர்கள். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வயசான ஒரு ஆண்டிய கூட நீங்க என்ன ஆண்டின்னு கேட்டா அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஏன்பா என்னை பார்த்தா ஆண்டி மாதிரியா இருக்கிறேன், உனக்கு தங்கச்சி மாதிரி தெரியலையா அப்படின்னு கேட்கிறாங்க. மனதளவில் எப்போதுமே அவர்கள் இளமையாக இருக்கிறார்கள் என்பதை அவங்க பேச்சு குறிப்பிடுகிறது. இப்ப யாருமே பாத்தீங்கன்னா பாட்டி, ஆயா, இந்த மாதிரி நடைமுறை வழக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு வருது. ஆனா மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி நிலா வானொலி, சமுதாய வானொலிக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, அறிவியல் இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கு. இந்த அறிவியலை இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைமுறை சரியாக கையாள்கிறதா, எடுத்துக்கொள்கிறார்களா என்ற ஒரு சிந்தனை அவங்க மனசுல ஓடுது. உண்மைதான். அதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிற காரணத்தினால் நான் தலைப்புக்குள்ளே போக விரும்பவில்லை. பொதுவான பல நிகழ்ச்சிகளை நாம் பட்டிமன்றத்துல பேசிவிட்டு உங்களிடம் அதை நான் ஒப்படைக்கலாம் என்று நினைக்கிறேன். காலச்சூழல் மாறிக்கொண்டே வருது. முன்னாடி இருந்த குடும்ப உறவுகள், கூட்டு குடும்பம், அந்த காலத்துல இருந்த உணவு பழக்கங்கள், நடைமுறையில நல்ல பழக்க வழக்கங்கள் எதுவுமே இன்னைக்கு இல்லாம ஒரு அந்நியமான ஒரு சூழலில் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்ன, பண்பாடு என்று ஒரு தளம் இருக்குது அப்படின்னு சொன்னா, எதை நோக்கி அந்த பண்பாடு இருந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு மூத்த தலைமுறையை நோக்கி தான் ஒரு பண்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. நம்ம கத்துக்கின விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரியவங்க கிட்ட இருந்து கத்துக்கின விஷயங்கள் தான். பள்ளிக்கூடங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்காத பல விஷயங்களை குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு காரணமாக இருந்தது கூட்டு குடும்பம். அன்னைக்கு ஒரு வீடு அப்படின்னு சொன்னா மனிதர்களால் நிரம்பிய வீடா இருந்தது. தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பாங்க, அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, அண்ணன், தம்பி, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா வீடு முழுக்க ஒரே உறவுகள் மயமா இருந்தது. ஆனா இன்றைய சூழல்ல வீடு என்பது ஒரு 4 பேருக்குள்ள இருக்கக்கூடிய, ஒரு சுவற்றுக்குள் இருக்கக்கூடிய
மனிதர்களாக இருக்கக்கூடிய இயந்திர வாழ்க்கை தான் இன்னைக்கு நடக்குது. கணவன் மனைவி 2 குழந்தைகள், அதிகபட்சம் அதுவும் இல்லைன்னா ஒரு குழந்தை, கணவன் மனைவி. அதுக்கடாண்ட அந்த வீட்டுல யாரையுமே நம்ம பார்க்க முடியல. இவர்களும் சரியா பேசிக்கிறது இல்லை. கணவன் மனைவி கிட்ட பேசுறது இல்ல, மனைவி கணவன்கிட்ட பேசுறது இல்ல, பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறது இல்ல. எல்லாருமே ஆளுக்கு ஒரு கைபேசி கையில வச்சுக்கிறாங்க. அவர் காலையில ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறாரு, காஃபி ரெடியா? அந்த அம்மா இன்னும் அவசரம்னு ஒரு மெசேஜ் போடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்பயாவது ரெடியான்னு வரும், கொண்டாந்து தரேன் அப்படின்னு. இது எதுவுமே பாத்தீங்கன்னா எல்லாமே வாட்ஸ்அப்லயே பாத்துக்கிறாங்க. இவர் வாட்ஸ்அப் பார்த்துன்னு போது காப்பி வரும், காப்பி சாப்பிடுவார். அதுக்கப்புறம் இது இப்படிதான் வந்து ஒரு குடும்பம் என்பது அமையப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு எடுத்து சொல்ல ஆள் இருந்தாங்க, இன்னைக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆளே இல்லை. அன்னைக்கு இருந்த பாட்டி தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல கதைகள்லாம் சொல்லுவாங்க. ராமாயணத்தை சொல்லுவாங்க, மகாபாரதத்தை சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு ஏதாவது நல்ல கதை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அறம் சார்ந்த கதைகள், வீரம் சார்ந்த கதைகள், ஒழுக்கம் சார்ந்த கதைகள், பண்பாடு சார்ந்த கதைகள் எல்லாம் போய் இன்னைக்கு தொலைக்காட்சியில எந்த சீரியல் போயிடுச்சு, பாட்டி கொஞ்ச நேரம் பாத்ரூம் போயிட்டானா, ஏண்டா அந்த அம்மா வந்து போயிடுச்சா, அவ பேசினாலா, என்ன நடந்தது அப்படின்னு பேரங்கிட்ட கேட்கற மாதிரி, பேத்திங்கிட்ட கேட்கற மாதிரி ஒரு சூழல் இன்னைக்கு மாறி போச்சு. தாத்தா பாட்டி கதை சொல்ல போய் இப்ப பேரம் பேத்திங்களை தாத்தா பாட்டிங்களுக்கு சீரியல் பத்தி கதை சொல்ற ஒரு சூழல் இன்றைக்கு மாறி போச்சு. அப்ப வந்து ஒரு வீட்டுல ஒரு குதூகலம் இருந்தது, ஒரு அமைதி இருந்தது, ஒரு கட்டுப்பாடு இருந்தது, ஒரு பாதுகாப்பு இருந்தது. இன்னைக்கு எதுவுமே இல்லை, வெறிச்சோடி போன வாழ்க்கையா போச்சு. பணம், சுயநலம், தன்னை பற்றிய தன்முனைப்பு, இதுதான் இன்னைக்கு வாழ்க்கையினுடைய தேடலா இருக்கு. அப்ப பண்பாட்டு வந்து ஒரு தலைமுறை கத்துக்கல அப்படின்னு சொல்றதுக்கான நியாயங்களை நம்ம பேசுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அன்றைக்கு இருந்த கூட்டு குடும்ப மனோபாவத்தில், பெற்றோர்களினுடைய அரவணைப்பில், பெரியவர்கள் அரவணைப்பில் அவன் கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அத்தை வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போயிரு, சித்தப்பா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போயிரு, மாமா வீட்டுக்கு ஒரு நாளைக்கு போயிரு அப்படி என்பது உறவு முறைகள்ல ஒரு பிடிப்பு வந்தது. இன்னைக்கு அப்படி மாறி போச்சு. பக்கத்து வீட்டுக்கே அனுப்ப மாட்டோம், நம்ம சந்தேகம் வருது. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் யாருன்னே நமக்கு தெரியல. கிராமங்களே பரவாயில்ல, நகரங்கள்ல அதை விட மோசம். ஏதாவது சுனாமி வெள்ளம் இந்த மாதிரி அடிக்கும் போதுதான் மாடி வீட்டுல இருக்கிறவன் இங்கதான் இருக்கிறானா, பரவாயில்லையே சார், நான் உங்களை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையோ, உங்க வீட்டு மத்தியில தாங்க நாங்க இருக்கிறோம். அப்படிங்களா? அப்போ வெள்ளம் வரும்போதுதான் எல்லாம் மேல போய் சந்திக்கிறாங்க. ஓ, நம்மளாம் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம் போல இருக்குது அப்படின்னு. அப்போ ஒரு உறவு முறைகள், ஒரு நட்பு என்பது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்நியமான ஒரு சூழ்நிலையில மாறிக்கொண்டே இருக்குது. ஒரு வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க, எங்க அத்தை நேற்று தான் ஊர்ல இருந்து வந்தாங்க, அவங்க அதிரசம் கொண்டு வந்தாங்க, முறுக்கு கொண்டு வந்தாங்க, அந்த பணியாரம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்மகிட்ட சொல்லும் போது ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இன்னைக்கு எங்க வீட்டுக்காவது நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு பீரோ இருக்கு பாருங்க சார், அது போன வாரம் வாங்கினேன், இந்த வாஷிங் மிஷின் வந்து நேற்று தான் சார் வாங்கினேன், இது முந்தா நாள் வாங்கினேன்னு இயந்திரங்களை காட்டி மகிழ்ச்சி அடைகிறோமே தவிர மனிதர்களை மறந்து விட்டோம் என்கின்ற ஒரு மோசமான சூழலில் தான் இன்றைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் எப்படி நாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்களை எல்லாரும் கத்துக்கினாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த போன் வசதியா இருக்காது. எங்கேயாவது ஒரு வீட்டுல நல்ல வசதியா இருக்கிறவங்க வீட்டுல ஒரு போன் இருக்கும். அதுவும் அந்த காலத்து போன்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த ஊர்ல யாருக்காவது போன் வரணும்னா அவங்க வீட்டு நம்பரை தான் கொடுப்பாங்க, நீங்க பேசுங்க, நாங்க அங்க போய் அவங்க சொல்லி அனுப்புவாங்க, இவங்க போய் பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரங்க் புக் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு ரேஷன் கடை கியூ மாதிரி நீட்டா இருக்கும். இவன் ஹலோ அப்படின்னா மெட்ராஸ்ல இருக்கிறவனு கேட்கும், அந்த அளவு சவுண்டா பேசுவான். ஒரு ரகசியமா எந்த விஷயத்தையுமே பேசவே முடியாது. எந்த ஒரு செய்தி சொன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. போனை வச்சு இந்த மாதிரி சைலண்ட் மோடு, அந்த முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ல அந்த
இப்படியேதான் பேசிக்கிறாங்க, என்னதான் பேசுவாங்கன்னு தெரியல. ஆனா அப்படிதான் ஒரு இப்ப இருக்கிற சூழல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு போனை வச்சுன்னு வீட்டுல இருக்காங்க. அந்த போன் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒரு காலத்துல நம்ம வீட்டுல ஒரு போன் அடிச்சுது அப்படின்னு சொன்னா வீட்டுல ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் கூடத்துக்கு வருவாங்க. அப்பா பேசுவார், அம்மா பேசுவார், குழந்தைங்க பேசும், அப்படியே ஒரே சந்தோஷமா இருக்கும் அந்த பேச்சு. இப்போ ஒரு வீட்டுல யாருக்காவது போன் வந்தா எடுத்துன்னு எங்கன்னா ஓடிடுறாங்க. ஒருத்தன் கொல்லை பக்கம் ஓடுறான், ஒருத்தன் மொட்டை மாடிக்கு ஒருத்தன், ரூம்ல கதவை சாத்தின்னு பேசுறான். அப்பா அம்மா இருக்கிறாங்கன்றது தெரியாம கூட பேசணும்னு நினைக்கிறாங்க. என்ன பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் அப்பா வாங்கி கொடுப்பாரு 10,000 50,000 1,00,000 போன. இவன் என்ன பண்ணுவான், ரகசியமா ஒரு கோடு வச்சிருப்பான். இவனுக்கே ஒரு போன் வந்தா கூட நாம எடுத்து பேச முடியாது. அதுல என்னடா ரகசியம் உங்களுக்கு, பெத்தவங்க வாங்கி கொடுக்குறாங்க போனு, இவன் லாக் பண்ணிடுவான், அந்த பாஸ்வேர்டு நமக்கு தெரியாது. அப்படிதான் ஒரு வீட்டுல போன் அடிக்குது, அப்பா எடுத்துன்னு மொட்டை மாடிக்கு போயிட்டாரு. அலோ 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 அலோன்னு ரொம்ப நேரமா பேசின்னு இருக்கிறாரு. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, போனவரை காணாமன்னு பையன் மேல தேடின்னு போனான். என்னப்பா வெயில்ல நின்று பேசின்னு இருக்கிறீங்க, சிக்னலே கிடைக்கலடா அப்படின்னு. அவன் பார்த்தான், நீங்க இன்னும் 50 தடவை முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு சிக்னல் கிடைக்காதுப்பாங்க. ஏன்டா அப்படி சொல்றேன், ஏன்பா டிவி ரிமோட்டை வச்சுக்கிட்டு பேசினா எப்படிப்பா சிக்னல் கிடைக்கும்? அவர் வந்த அவசரத்துல செல்போன் நினைச்சு டிவி ரிமோட்டை தூக்கின்னு மேல ஓடிட்டாரு. இப்படி என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் வீட்டுக்குள்ளே ஒரு முகம் பார்த்து பேசிய ரொம்ப நாளா இருக்கும். கணவன் மனைவி கிட்ட பேசுறதோ குழந்தைகிட்ட பேசுறதோ. இதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக கட்டமைப்புல பல மோசமான நிகழ்வுகள் நடப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மனம் விட்டு குழந்தைகளிடம் பெற்றோர்கள் பேசுறதில்லை. பள்ளிக்கூடமே போய் வந்தா கூட என்ன படிக்கிற விஷயத்தை தவிர ஹோம்ஒர்க் செய்யலையா, என்ன நடத்துனாங்க, அதை செய் இதை செய், டியூஷன் போ, இப்படி இப்போ சின்ன குழந்தைகளை கூட பாத்தீங்கன்னா இப்ப பிரசவ ஆஸ்பத்திரியில குழந்தைய அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல போய் நிக்கிறான். ஏன்னா பெரிய ஸ்கூல்ல சேர்த்தாதான் அவருக்கு பிரிஸ்டீஜ். இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாதாங்க என் குழந்தைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு அங்க போய் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு வெடிய காத்து நிற்கிறான். குழந்தை இங்க பிறந்திருக்கும், இவன் அட்மிஷனுக்கு போய் அங்க நின்று இருப்பான். சில பேர் காலையில இந்த குழந்தைகளை கிளப்புறதுக்கு படாத பாடுபடுவாங்க. அதாவது அந்த குழந்தைய போட்டு பாத்ரூம்ல போட்டு அதை குளிப்பாட்டி கொண்டாந்து நல்லா யூனிஃபார்ம் போட்டு டை எகைய கட்டி ஒரு பக்கம் இட்லி எடுத்து வாயில ஊட்டிக்கின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் என்ன பண்ணும், ஷூவை எடுத்து காலில் மாட்டோம். அப்படிதான் ஒரு அம்மா அவசரத்துல என்ன பண்ணிச்சு, சாக்ஸ் எடுத்து பையன் வாயிலே வச்சிருது, ஏன்னா இட்லி நினைச்சின்னு. அதுக்கு புரியல என்னடா இந்த நேரத்துல. அப்படிலாம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல், பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. அந்த வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம கையில உள்ளங்கையில் உலகன்ற மாதிரி இந்த செல்போன் ஒரு சில விஷயங்களை தவிர பாத்தீங்கன்னா அந்த செல்போனுடைய உபயோகம் மிக மோசமான ஒரு சமுதாய கட்டமைப்பை கெடுக்கிற ஒரு விஷயமாக போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற ஒரு சூழலுக்கு நம்ம நினைக்கிறோம் நவீன தொழில்நுட்பம்னு தேவைதான், இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா அந்த தொழில்நுட்பத்தால் ஏற்படுகின்ற நன்மைகளை விடவும் தீமைகள் பன்மடங்கானது என்பதை எல்லாருமே உணர்ந்துதான் இருக்கிறோம். ஆனா வேற வழி இல்லை. நாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கழிப்பறைகள் இல்லாத கிராமங்கள் கூட இருக்கும். ஆனா கைபேசி இல்லாத ஒரு மனிதன் கூட இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்துடுறோம். இன்னைக்கு குழந்தைங்க கூட ஈஸியா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு பொம்மைலாம் வாங்கி கொடுத்து விளையாட வைப்பாங்க. இப்ப ஒரு செல்லை போட்டு விட்டுறாங்க, அதுவே நோண்டின்னு இருக்குது வச்சுக்கணும். 2 வயசுலயே அது எல்லாத்தையும் கத்துக்குது. அதுக்கு என்ன தேவையோ அந்த தாளாட்டு பாட்டு வேணாலும் அதுவே போட்டு கேட்டுன்னு இருக்குது. அதாவது கவிப்பேரரசு வைரமுத்து கூட ஒரு பாட்டு சொல்லுவாரு, சோலைக்கு பிறந்தவனே சுத்தமுள்ள பூமகனே வேலைக்கு போகணும்னு ஒரு பாட்டு வரும். அதுல வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும் தாய் என்று நினைப்பதற்கு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லுவாரு. அந்த அலுவலகத்துக்கு போறக்கூடிய பெண்கள் இல்லை, இப்ப அலுவலகம் மட்டும் கிடையாது, இன்னைக்கு பெண்கள் எல்லாமே எல்லா இடத்துலயும் வேலை செய்யறாங்க. உண்மையிலே சொல்ல போனா பெண்களுடைய வளர்ச்சி என்பது இன்றைக்கு எல்லா துறைகளிலும் முதன்மையாக இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழல்ல இந்த நவீன தொழில்நுட்பங்கள் நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு போகுது,
அந்த நவீன தொழில்நுட்பங்களால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதை தெரிஞ்சிக்காம ஒரு தலைமுறை இருக்கலாமா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே செல்போன் பயன்படுத்துறாங்க. கால் வந்தா அட்டன் பண்றாங்க, திரும்பி அவங்க நம்பர் போட்டு பேசுறாங்க. இன்னும் நிறைய பார்க்குறேன் நான், பெரியவங்க வாட்ஸ்அப்லாம் வராங்க, முகநூல்ல வராங்க, இணையதளத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனா அதை முறையாக பயன்படுத்துறாங்களா? அந்த அறிவு எல்லாருக்குமே அந்த இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. நீங்க பேசக்கூடிய அறிஞர் பெருமக்கள் நிறைய, எல்லாருமே பாத்தீங்கன்னா பேராசிரியர் பெருமக்களா இருக்கிறாங்க. இந்த பேராசிரியர் பெருமக்கள் தினந்தோறும் மாணவர்களை சந்திக்கக்கூடியவர்கள். இதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா, 4 பேருமே தமிழ் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர்கள். இன்னைக்கு தமிழை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்கள்லாம் இதை பற்றி ஆய்வு செய்வார்கள். ஆனா பழங்காலத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பாட்டி வைத்தியம்னு ஒண்ணு இருந்தது. ஒரு உடம்பு சரியில்லை, ஜுரம் அப்படின்னா அதுக்கு என்ன கொடுக்கணும், தலைவலின்னா அது சில பேர் சொல்லுவாங்க, தலைவலியா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காப்பி குடியா சரியா போயிடும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க சுக்கு தண்ணி இருக்கு பாருங்க, அதை குடிச்சா சரியா போயிடும். வயிறு வலிக்குதா, இந்த மாங்காய் கொட்டையில ஒரு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அது சரியா போயிடும். பிரசவ காலத்துல பெண்கள் பேறு காலத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும், அதுக்கு பின்னாடி என்ன சாப்பிடணும், தலை குளிச்சுட்டு வந்தா என்ன சாப்பிடணும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவம் அன்றைக்கு சாதாரணமாக நடைமுறையிலே யார் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரியல. வழி வழியா அவங்கள இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிராமப்புறங்கள்ல மருத்துவச்சி என்று ஒரு பிள்ளை பேர் பார்ப்பதற்கே சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சாமி ஆடிகள்னு சில பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு பூச்சி கடிச்சுன்னா ஒரு பச்சிலை கொடுப்பாங்க, இந்த இலையை சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னுவாங்க. சில பேர் விபூதி கொடுப்பாங்க, அதை நெத்தியில போடுங்க சரியா போயிடும் அப்படின்னுவாங்க. இதுல ஆரம்பிச்சு உணவு முறையில ஆரம்பிச்சு நீங்க பயணம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மின்சாரமே இல்லாத காலத்திலயும் மக்கள் வாழ்ந்துன்னு தான் இருந்தாங்க. அப்ப நேரம் பார்க்கும்போது உச்சியில இருக்கிற சூரியனை பார்த்து சொல்லுவாங்க, இப்ப மணி 12ங்க, இப்ப அந்தி சாயிற நேரங்க, இப்ப காலை நேரங்க. எப்படி அவங்களால சொல்ல முடியுது அப்படின்னா, அந்த நேர கணக்கெல்லாம் அறிவியல் கணக்கு வருவதற்கு முன்னாலே சமுதாயத்தில் மக்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நடந்து போன மனிதன் பயணம் எவ்வளவு பெரிய தூரமா இருந்தா கூட நடந்துதான் போனாங்க அந்த காலத்துல. இப்ப ராமானுஜர் 119 வருஷம் இருந்தார். அவர் காஷ்மீர் வரைக்கும் பயணம் போயிருக்காரு, நடப்பயணமா போயிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய உறுதி இருக்கணும், எவ்வளவு உடம்புல பலம் இருந்திருக்கணும், மனசுல பலம் இருந்திருக்கணும். அப்ப நடந்து போனவங்க அப்புறம் கட்ட வண்டி, மாட்டு வண்டின்னு ஆரம்பிச்சு, அப்புறம் புகை வண்டி ஆரம்பிச்சு, பேருந்துல ஆரம்பிச்சு, மகிழுந்துல ஆரம்பிச்சு, இன்னைக்கு விமானம், ஏவுகணை, இப்படிலாம் சமுதாயத்துல எந்த நிலவுல ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கிறோம். இப்ப சூரியனை கூட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு சிந்தனைகள் வளர்ந்திருக்கிறது. அப்படின்னு சொன்னா அறிவியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மனித வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக வளர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அறிவியல் தான் துணையா இருக்கு. ஒரு நாட்டை நாம் வளர்ச்சி அடைந்த நாடு அப்படின்னு எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டினுடைய எல்லா வளங்களும் இருந்தாதான் அது வளர்ச்சி அடைந்த நாடா இருக்கும். அந்த காரணங்களுக்கு முன்னால எது நிக்குது அப்படின்னு சொன்னா அறிவியல் தான் நிக்குது. இந்த அறிவியல் இன்னைக்கு பெரியவங்களுக்கு தேவையா, இல்ல அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு சிந்தனை ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மிக அவசியமா இருக்குது. பெரியவங்க வீட்டுல தனியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, யாரை கூப்பிடணும், அவங்க என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் சில அறிவியல் செய்திகள்ல அவங்க தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்னு சொன்னா பாதுகாப்பாக அவங்க இருக்கலாம். இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது வீடு வாடகை கேட்குற மாதிரி போய் என்ன பண்றான், அந்த தனியா இருக்கிற ஒரு பெண்ணுடைய கழுத்துல இருந்து நகையை பிடிச்சின்னு ஓடி போடுறான். அப்புறம் அவங்களுக்கு ஐயோ ஐயோன்னு சத்தம் போட்டு அவன் ஓடுறதுக்கு அப்புறம் 4 பேர் போறாங்க. இவ யாரு வந்திருக்கிறானே, சரி நம்ம தனியா இருக்கிறோமே, ஒரு கேமரா ஒன்று செட் பண்ணி இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும், இல்லை வீட்டில் இந்த மாதிரி யாராவது பேசும்போது யாராவது துணைக்கு வச்சிருக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம்
ஒரு வாட்ஸ்அப் ஏதாவது ஒன்று பேசுற மாதிரி, அவங்க ஏதோ ஒரு இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு பாதுகாப்பை உருவாக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இதுல தொடங்கி பெரியவங்களுக்கு என்னென்ன வேணும், எதெல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த சமுதாயத்துல அவங்க பாதுகாப்பா ஆரோக்கியமா நல்லா வாழலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையை தான் நாம இன்னைக்கு பட்டிமன்ற விவாதமாக எடுத்திருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பை பெரியவர்கள் அறிவியல் பற்றி அறிந்திருக்கிறார்கள், அறியவில்லை என்று நான் கொடுத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு பேராசிரியர் பாரதி அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, சயின்ஸோட அவேர்னஸ் சார், அதாவது அறிவியல் விழிப்புணர்வு இந்த சமுதாயத்துல பெரியவங்களுக்கு இருக்கா, அதை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த நிலா என்ற அந்த பண்பலையினுடைய நோக்கம். ஆனால் அதை சார்ந்து இந்த பட்டிமன்றத்தை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால பெரியவர்கள் அறிவியல் பற்றி அறிந்திருக்கிறார்கள், அறியவில்லை என்று 2 அணிகளாக நான் பிரித்திருக்கிறேன். அறிந்திருக்கிறார்கள் என்ற அணித்தலைவர் முனைவர் அரங்க முருகையன் அவர்கள். அரங்க முருகையன் அவர்கள், முருகையன் அவர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய கல்லூரியில பேராசிரியராக, தமிழ் துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். நெடுங்காலமாக பட்டிமன்றங்களில், வழக்காடு மன்றங்களில், கவியரங்கங்களில் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு மட்டுமல்ல பல வெளிநாடுகளுக்கும் சென்று பேசி மிக சிறந்த ஒரு வாய்ப்பை, பேரனை பெற்றவர். அது மட்டுமல்ல, அவர் மிக நன்றாக பாடக்கூடியவர். ஒரு நாட்டுப்புற பாடல்லாம் அவர் பாடினார் என்று சொன்னால் இன்றைக்கு பூரா நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை பெற்றவர். பல நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு அற்புதமான சிந்தனையாளர், பழகுவதற்கு இனிய நல்ல பண்பாளர் அரங்க முருகையன் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்ற அணியின் தலைமை ஏற்கிறார்கள். அவரை தொடர்ந்து என்னுடைய அன்பு சகோதரி முனைவர் ரேவதி அவர்கள். ரேவதி அம்மா தாகூர் அறிவியல் கலைக்கல்லூரியில தமிழ்துறையிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு மிக சிறந்த நாவன்மை உடையவர். நான் அவரை முத எங்க சந்திச்சேன் அப்படின்னு சொன்னா, அவங்க பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறாங்க. தெரியாது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலமா ஒரு பட்டிமன்றம் நடத்தினாங்க. மரியாதைக்குரிய சாலமன் பாப்பே அவர்கள் நடுவராக இருந்த அந்த பட்டிமன்றத்துல நானும் பேச போயிருந்தேன். அவங்க ஒரு அணியில பேசினாங்க. அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா பேசினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டும் போது, எந்த ஊர்ல இருக்கிறீங்கம்மான்னு கேட்டேன். சார், நான் இந்த ஊர்ல தான் சார் வேலை செய்யறேன் அப்படின்னு. என்னங்க பாரதிதாசன் காலேஜ்ல இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னா. அன்னைக்குதான் எங்க நட்பு தொடங்கியது. அதுக்கு பிறகு எங்கள் குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக, என்னுடைய ஒரு அன்பார்ந்த சகோதரியாக, என் குழந்தைகளுக்கு, என் மனைவிக்கு அவங்க சமைச்சு கொடுக்குற அந்த சாப்பாடுன்னா எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப பிரியமா சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பண்பாளராக மட்டுமல்ல, பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவரும் பல வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார். அவங்க தினந்தோறும் மேடையிலே பேசி கொண்டிருப்பவர்கள். இணையதளம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, நான் ஒரு 11 மணிக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெக்கார்டிங் இருக்கு. இருந்தாலும் பெருந்தன்மையோடு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் இல்ல, பெரியவங்கெல்லாம் அறிவியலை நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க ஐயா அப்படின்னு பேச வராங்க. என்ன பெரியவங்களுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க? அவங்களாம் அந்த அளவுக்குலாம் இன்னும் வரவே இல்லைங்க, இன்னும் வரணும், கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலும் நிறைய அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோபம் வந்துச்சு நம்ம பேராசிரியர் உரு அசோகன் அவர்கள். அசோகன் அவர்கள் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் துறையிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரும் மிக சிறந்த ஒரு பேச்சாளர். நாங்கெல்லாம் தொடர்ந்து மேடைகளிலே பேசி கொண்டிருப்பவர்கள். இப்போ கூட எங்க ஊர்ல புத்தக கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சியில தினந்தோறும் அசோகனும் முருகையனும் பேசாம மேடையே கிடையாது. இவங்க 2 பேரும் தினந்தோறும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கால சூழலில் கூட பெரியவர்கள் அறிவியலை பற்றி அறியவில்லை என்ற தலைப்பிலே தலைமை பேச்சாளராக பேச வருகை தந்திருக்கிற நண்பர் அசோகன் அவர்களை பாராட்டி வரவேற்கிறேன். அவருக்கு துணையாக மரியாதைக்குரிய பேராசிரியர் தேவசேனா அவர்கள். அவங்க கடலூர்ல இருக்கக்கூடிய கந்தசாமி நாயுடு கலை அறிவியல் கல்லூரியில தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றிருக்கிறாங்க.
அவங்களும் மிக சிறந்த பேச்சாளர், நல்ல பட்டிமன்ற பேச்சாளர், கருத்தரங்கத்தெல்லாம் பேச அவங்களே நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இணைய வழி கருத்தரங்கங்கள்லாம் நிறைய கல்லூரி வாயிலாக மாணவர்களுக்கும் மற்றவர்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 அறிஞர் பெருமக்களுக்கு மத்தியில் ஒரு சாதாரண நாள் என்னை நடுவரா அந்த பாரதி அம்மா சொல்லிட்டாங்க, நீங்க நடுவரா நடத்தி கொடுங்க சார் அப்படின்னு. ஏன்னா நடுவரா இருக்கிறதுல ஒரு வசதி என்னன்னா, நம்ம அதிகமா தெரிஞ்சு பேசணும்னு அவசியம் இல்லை. இவங்க என்ன பேசுறாங்களோ அதையே சொல்லிக்கலாம். அதனால மிக சிறந்த ஆளுமைகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக அவர்கள் பேசி அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பட்டிமன்றத்தை நான் தொடங்குகிறேன். முதலில் பெரியவர்கள் அறிவியல் பற்றி அறிந்திருக்கிறார்கள் என்ற அணி தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அரங்க முருகையன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். முருகையன் வாங்க. நேயர்களே, பேராசிரியர் அரங்க முருகையன் ஐயா அவர்களின் பட்டிமன்ற பேச்சை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.